ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வஞ்சர மீன் வறுவல் எப்படி பண்ணுறது, உதிராமல் மசாலா அப்படியே அதிலே கோட்டாக இருக்க மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தனியாத்தூள் 1/4 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, சால்ட்டு தேவையான அளவுக்கு, சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 லெமன் போட்டுக்கலாம். 1/2 லெமன் போட்டிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும். 1/4 ஸ்பூன் லெமன் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனை விட கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ வஞ்சரம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். 1 கிலோ வஞ்சர மீன் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மசாலா வச்சு வஞ்சர மீனுக்கு ஃபேஷியல் பண்ண போகிறோம். ஒரு துண்டாக எடுத்து பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு. 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா எடுத்து தடவிக்கலாம். ரொம்ப மசாலா தடவவும் கூடாது, இல்லை கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா உள்ளெல்லாம் கை விட்டு தடவிக்கலாம். அப்போ தான் உப்பு உள்ளெல்லாம் நல்லா போகும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா வஞ்சர மீன் துண்டுக்கும் தடவி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுக்கிறேன், அதிலே அப்படியே தடவிடுறேன். இது மாதிரி எல்லா துண்டுக்கும் தடவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா மீனுக்கும் மேக்னேட் பண்ணியாச்சு. நம்ம கலந்து வச்ச மசாலா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை, கரெக்டாக போயிடுச்சு. 1 கிலோ மீனுக்கு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தோசை தவா எடுத்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அதாவது அடுப்பு வந்து லைட்டாக சூடாக இருந்தால் போதும். ரொம்ப சூடாக இருந்தாலும் மீன் உள்ளெல்லாம் வேகாது. பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த வஞ்சர மீனுக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு வறுத்தா அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் மெலிசாக போட்டிங்கன்னா இன்னும் நிறைய துண்டுகள் வரும் வஞ்சர மீன். 2 பக்கமும் 5 நிமிஷம் விட்டு நம்ம வறுத்துக்கலாம். லைட்டாக மீனை நகர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீழே அடியில் ஒட்டாமல் இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டும் செய்யலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கீழே ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் போடலை. நீங்கள் போடுறதுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். 3 to 4 minutes ஒரு சைடு வேக வைங்க. இதை பொறுமையாக வேக வச்சாதான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தவாவில் ஒட்டவே இல்லை நம்ம போட்ட மசாலா. இதே மாதிரி 2 சைடும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம்.
இதை நல்லா சுட சுட மீன் குழம்போடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு அது கூட வஞ்சரம் மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.